மேஷம் ராசிக்காரர்களே, இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமையக்கூடிய மாதமாக இருக்கிறது. நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த சில விஷயங்கள் இப்போது நடக்குமா என்ற ஒரு ஆவலும், அதே நேரத்தில் ஒரு சிறிய பதட்டமும் உங்கள் மனதில் இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரை கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்கும். இது உங்கள் சேனல் ஜே ஆஸ்ட்ரோடாக்ஸ், உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ராசிபலன்களோடு. இந்த மே மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். என்ன செய்ய வேண்டும், எந்த முடிவு சரி என்று தெரியாமல் ஒரு மன அழுத்தம் இருக்கும். சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வெளியே போகும் மாதிரி தோன்றும். ஆனால் அதே நேரத்தில் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து எல்லாமே மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். வாழ்க்கை ஒரு பாதைக்கு திரும்பும். இங்கு முக்கியமானது என்னவென்றால், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இந்த மாதம் சில நேரங்களில் உங்களுடைய முயற்சிக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வு வரும். நான் இவ்வளவு செய்தும் யாரும் கவனிக்கவே இல்லை என்று தோன்றலாம். மேலதிகாரிகளுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை மனதில் வைத்து பெரிதாக்காதீர்கள். இந்த அழுத்தம்தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு சோதனை மாதிரிதான் இருக்கும். தொழில் செய்பவர்கள், இந்த மாதம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய நிலை இருக்கும். ஆனால் சரியான யோசனை மற்றும் திட்டமிடலுடன் சென்றால் நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக மாதத்தின் இரண்டாம் பாதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பண விஷயத்தில் பார்த்தால், பண வரவு இருக்கும். ஆனா அது கையில் தங்காத மாதிரி இருக்கும். செலவுகள் அதிகமாகும். சில செலவுகள் அவசியமானதாக இருக்கும். சில செலவுகள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இந்த மாதம் அவசரமாக முதலீடு செய்வதை தவிர்க்கவும். 2 முறை யோசித்துதான் முடிவு எடுக்கவும். குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவையில்லாத சிறிய வாக்குவாதங்கள் வரலாம். அது பெரிய பிரச்சனையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன பொறுமை, ஒரு சின்ன அமைதி, அது பெரிய சண்டையை தவிர்க்கும். தம்பதியர்களுக்கு இந்த மாதம் புரிதல் அதிகரிக்கும். மனதிலிருந்த சில விஷயங்கள் வெளியில் வந்து சரியாகும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அதை பேசாமல் உள்ளே வைத்துக் கொண்டால் அது பெரிய தூரத்தை உருவாக்கும். அதனால் ஓப்பனா பேசுங்கள். உங்கள் உணர்வுகளை ஷேர் பண்ணுங்கள். அப்போதுதான் உறவு இன்னும் வலுவாகும். இன்னும் சிங்கிளாக இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஒரு சந்திப்பு, ஒரு புதிய காதல் ஆரம்பமாகும் வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தை பார்த்தால், தலைவலி, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற சிறிய பிரச்சனைகள் வரக்கூடும். உடம்பு கொடுக்கிற சின்ன சின்ன சிக்னல்களையும் கவனிக்க வேண்டும். அவைகளை புறக்கணிக்கக்கூடாது. சரியான தூக்கம், நேரமான உணவு, கொஞ்சம் யோகா அல்லது தியானம், இதை ஃபாலோ பண்ணினால் நல்ல மாற்றம் தெரியும். கல்வி படிக்கும் மாணவர்கள், ஆரம்பத்தில் கவனம் சற்று குறையும். படிக்க மனசு வராத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் ஃபோக்கஸ் கிடைத்ததும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல முடிவுகளை பெற முடியும். அதனால் மனதை ஒருமுகப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இந்த மாதத்திற்கு ஒரு எளிய பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். தினமும் ஓம் சரவணபவா என்று மனதில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு மன அமைதியும் நல்ல வழிகாட்டுதலும் தரும். மேஷம் ராசிக்காரர்களே, இந்த மே மாதம் சின்ன சோதனைகள் கொண்டு வரும். ஆனால் அந்த சோதனைகள் உங்களை உடைக்க வரவில்லை. உங்களை இன்னும் வலுவாக மாற்ற வருது. நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக மாறும். மேஷம் ராசிக்காரர்களே, இப்போது நாம் இந்த மே 2026 மாதத்தில் நடைபெறும் கிரக நிலை மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கலாம். இந்த பகுதியை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இதுதான் உங்கள் மாதத்தின் உண்மையான பின்னணி. இந்த மாதத்தில் முக்கியமாக சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இடம் மாற்றம் பெறும். இதனால் உங்கள் மனநிலை, முடிவு எடுக்கும் திறன், உறவுகள் மற்றும் பணநிலை எல்லாவற்றிலும் மாற்றங்கள் தென்படும். மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும் நிலை. இது பண விஷயங்களில் கவனம் தேவை என்பதை காட்டுகிறது. பேசும் வார்த்தைகளில் சற்று கடுமை வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் குடும்பத்தில் அன்னெசசரி ஆர்கியுமெண்ட்ஸ் வரக்கூடும். நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். புதன் கிரகம் இந்த மாதம் ஒரு முக்கியமான பாத்திரம் வகிக்கும். ஆரம்பத்தில் அது சற்று மந்தமாக இருக்கும்.
அதனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் குழப்பம் இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவு செய்ய நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளலாம். கம்யூனிகேஷன்ல சின்ன தவறுகள் நடக்கலாம். மெசேஜ் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். அதனால் பேசும்போது தெளிவாக பேசுவது முக்கியம். மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து புதன் வலுப்பெறும். இதனால் உங்கள் சிந்தனை தெளிவாகும். டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆகும். நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். இது ஒரு பாசிட்டிவ் டர்னிங் பாயிண்டாக இருக்கும். சுக்கிரன் இந்த மாதத்தில் உறவுகள் மற்றும் வசதிகளை குறிக்கும். அதன் நிலை மாற்றம் உங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை தரும். சில நேரங்களில் அன்னெசசரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் காரணமாக சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். ஆனால் ஓவரால் பார்த்தால் உறவுகள் ஸ்ட்ராங் ஆகும். செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதி. இந்த மாதம் உங்களுக்கு எனர்ஜி தரும் நிலையில் இருக்கும். ஆனால் அதே எனர்ஜி சில நேரங்களில் கோபமாக மாறும். அதனால் இம்பல்சிவ் ரியாக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டும். ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணும் முன் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும். சனி கிரகத்தின் நிலை மெதுவான சோதனைகளை தரும். உடனடி பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சி வீணாகாது. லேட் ஆனாலும் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். பேஷன்ஸ் தான் இங்கு முக்கியம். ராகு கேது போன்ற ஷாடோ பிளானட்ஸ் உங்கள் மனநிலையை சற்று பாதிக்கலாம். அன்னெசசரி ஃபியர்ஸ், ஓவர் திங்கிங் போன்றவை வரும். சில நேரங்களில் ரீசன் இல்லாமல் டென்ஷன் இருக்கும். அந்த நேரங்களில் மனதை காம் பண்ணுவது முக்கியம். மொத்தத்தில் இந்த கிரகநிலை மாற்றங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு லேர்னிங் ஃபேஸ் மாதிரி இருக்கும். சில சோதனைகள் வரும். ஆனால் அது உங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணும். நீங்கள் காமாவும் கிளியராவும் இருந்தால் இந்த கிரகநிலை மாற்றங்களை உங்கள் அட்வான்டேஜாக மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் மேஷம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிர்காலத்தை ஷேப் பண்ணும். நிச்சயமாக மேஷம் ராசிக்காரர்களே, இந்த மே மாதம் என்பது உங்களுக்கு ஒரு சவாலான தொடக்கமாக இருந்தாலும் வெற்றிகரமான முடிவாகவே அமையும். கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் மாத இறுதியில் நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையை பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் ஆற்றலை சரியான வழியில் பயன்படுத்தினால் தடைகளை தகர்த்து முன்னேறலாம். பொறுமையும் நிதானமான பேச்சும் இந்த மாதம் உங்களுக்கு பெரும் பலத்தை தரும். குழப்பங்கள் வரும்போது ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து முடிவெடுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை மனதில் வைத்து உங்கள் நாளை திட்டமிடுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் மேஷம் ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நமது JJ ஆஸ்ட்ரோ டாக்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.